கொஞ்ச நாளாக அதிகமாக வீடியோ எடுக்கிறதில்ல. எப்போவுமே நான் வீடியோ வந்து கொஞ்சமாக தான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இருக்கிறதுலையும் ரொம்ப மோசமாயிட்டேன். வீடியோஸ் வந்து அதிகமாக எடுக்கிறதில்ல. புகழுக்கு வந்து நிறைய முடி வளர்ந்துருச்சு. அதை கட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அடிக்கடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து சேர்த்து தான் இன்றைக்கி ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோடனே நானும் புகழும் தலை குளிச்சுட்டு உக்காந்துட்டோம். புகழ் வந்து சாப்பிட்டுட்டு போய் படுத்தாச்சு. நான் வந்து சாப்பிட்டுட்டே அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அத்தை உட்காந்துட்டே இருந்தாங்க. அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டே இருந்தாங்க. என் மேலே ஒரு சிரிப்பாக தான் இருந்துச்சு. என் பொண்ணு தூரத்துலேருந்து சிரிச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸ்டோரேஜ்க்காக. அது ரிவ்யூ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்தது வந்து ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. குவாலிட்டி வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. ரிட்டன் போட்டு விட்டுட்டேன். என் தலைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹென்னா தான் போட்டிருக்கேன். இதை போட்டதுலேருந்து ஒரே தலை பாரமாக இருந்தது. நடுவில் வந்து ஹேர் கலர் தான் பண்ணிகிட்ருந்தேன். திருப்பி வந்து முடி ரொம்ப ஃப்ரண்ட்டில் கொட்டுறதால இன்றைக்கி ஹென்னா தான் போட்டிருந்தேன். ஹென்னா போட்டால் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். எனக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒயிட் ஹேர் வந்ததால் இது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு ஹேர் கலர் பண்ணுறதால. ஏன்னா மறுநாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பேத்தி வந்து பரதநாட்டியம் வந்து கற்றுட்ருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி சலங்க பூஜை பண்ணியிருந்ததால் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கப்புறமா பசங்களை ரெடி பண்ணி நாங்கள் 3 பேரும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். கிருத்திகா ரொம்பவே அழகாக ஆடி இருந்தா. நான், அக்கா, எங்கள் மாமா பசங்க எல்லாருமே வந்திருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து அவங்களெல்லாம் மீட் பண்ணுறது. இந்த மாதிரி பூஜாக்கும் சலங்க பூஜை பண்ணலான்னு பிளான் இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாகிறதால நான் நேராக அரங்கேற்றம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபங்க்ஷனுக்கு பூஜாவோட பெரியப்பாவும் வந்திருந்தாங்க. பசங்களை வந்து லீவுக்கு 2 நாள் அனுப்பிச்சி வைங்கன்னு கேட்டிருந்தாங்க. பசங்களை அதனால் இந்த வாட்டி 2 நாள் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். முதல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பூஜா சின்ன வயசில் போவா. இப்போ என்னமோ போகவே மாட்றா, வீட்லேயே இருக்கா. இந்த வாட்டி கம்பல் பண்ணி தான் 2 பேரையும் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். புகழ் ரொம்ப ஜாலியாகவே கிளம்பி போயிருந்தான். சண்டே கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து போயிருந்தோம். எங்கள் நாத்தனாரோட பேத்திக்கு வந்து தீபத் அன்னைக்கு வந்து லைட்டாக தீக்காயம் ஆகிடுச்சு. குழந்தைய வந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. குழந்தைய வந்து சண்டே மட்டும்தான் பார்க்க அலோவ் பண்ணுறதால சண்டே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். நெருப்பு, எண்ணெய் அந்த மாதிரி சூடான பொருள் இருக்கிற இடத்துல வந்து குழந்தைங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது. குழந்தைக்கு வந்து இப்படி ஆனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தான் தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. ஜஸ்ட் ஒரு செகண்டில் எது வேணால் நடக்கலாம். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு இதிலேருந்து நான் ரொம்ப தெரிஞ்சுருக்கேன்.